வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான மேக்ரமி பிளான்ட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிளான்ட்டை செய்கிறதுக்கு எனி பிளாஸ்டிக் பாட் ஆர் அன்யூஸ்டு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பேஸ் பெயிண்ட்டாக ஒயிட் அக்ரலிக் கலர் ஜெசோவால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் மேக்ரமி கார்டை யூஸ் பண்ணி பாட்டை டிசைன் பண்ண போகிறதால பாட்டை ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ப்ரௌன் கலர் ஆர் எனி அதர் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கலரில் பாட்டை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண போகிற மேக்ரமி பிளான்டர் ஜூட்டில் இருக்கிற வேவி பேஸ்கெட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாட்டோட டாப்பில் கார்ட்ஸை ஸ்டிக் பண்ணலாம். கார்டோட லென்த் நீங்கள் எடுத்துக்கிற பாட்டோட ஹைட்டை விட எக்ஸ்ட்ரா 5 சென்டிமீட்டரில் கார்ட்ஸை கட் பண்ணிக்கிங்க. 4 கார்ட்ஸ் கட் பண்ணிவிட்டு வாஷி டேப் யூஸ் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிக் பண்ணுறதால இந்த கார்ட்ஸை லிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம வாஷி டேப் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த கார்டோட மிடில் பார்ட்டில் மட்டும் வாஷி டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு கார்டோட எண்ட் சைடில் டேப் ஒட்டாமல் வெட்டிட்டிங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறப்ப இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் வாஷி டேப்பை ஃபுல் லென்த்துக்கு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறப்ப இம்மிடியட்டாக ஸ்டிக் ஆகலை. ஸோ பார்ட்டில் கார்ட்ஸை ஸ்டிக் பண்ண போகிற பிளேஸில் மட்டும் வாஷி டேப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 8 ஸ்ட்ரிப்ஸ் இந்த பாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எடுத்திருக்க பாட்டை பொறுத்து இந்த 8 ஸ்ட்ரிப்ஸை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பாட்டோட டாப் இன்சைடில் மேக்ரமி ஸ்ட்ரிப்ஸை ஈக்குவல் இன்டர்வலில் ஸ்டிக் பண்ணலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணதால இந்த பாட்டில் இந்த கார்ட்ஸ் இமீடியட்டாக ஸ்டிக் ஆகலை. ஸோ தட் நான் வாஷி டேப் இன்சைடில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபெவிகாலுக்கு பதிலாக க்ளூகன் ஆர் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கார்ட்ஸை ஃபாஸ்ட்டாக இந்த பாட்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். வெர்டிக்கல் கார்ட்ஸை பாட்டில் ஸ்டிக் பண்ண பிறகு ஹரிசாண்டல் 4 கார்ட்ஸையும் க்ளூகன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இப்படி வேவி பேட்டர்னில் எடுத்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே எண்ட் கார்ட்ஸையும் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா கார்ட்ஸை கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வேவி பேட்டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரியே 3 மோர் வேவி பேட்டர்ன் பண்ணலாம்.
எக்ஸ்ட்ரா வெர்டிக்கல் கார்ட்ஸை இப்படி டவுன் ஆஃப் த பார்ட்ல ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் சர்க்கிள் ஷேப்ல கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி டவுன்ல ஸ்டிக் பண்ணிட்டு அதுல மேக்ரமி கார்டை சர்க்குலர் ஷேப்ல ஸ்டிக் பண்ணலாம். இந்த மேக்ரமி பிளான்ட்டரை ப்ரீவியஸாக பண்ண ஃப்ளோட்டிங் ஷெல்ஃபில் ப்ளேஸ் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். சிம்பிள், ஈஸி அண்ட் க்யூட்டான இந்த மேக்ரமி பிளான்ட்டர் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.